பாடம் 1. தமிழ் அமுது. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னைத் தவிர உலகில் எனைக்காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்க வில்லை அம்மா. கவிஞர் கண்ணதாசன். தமிழமுது அப்படின்ற பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கார். அவர் இந்த பாடலில் தமிழ் மொழியோட பெருமையை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே. எப்பெல்லாம் நம்ம மண்ணை தோன்றோமோ தோண்ட தோண்ட அதிலிருந்து நமக்கு தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி தான் தமிழ் மொழியை நம்ம கற்க கற்க தமிழ் மொழியோட பெருமையையும் தமிழ் மொழி பற்றின செம்மையான மொழி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. அப்படி நம்ம தமிழ் மொழியை கற்க கற்க நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ, ஒரு சொல் ஒரு வாக்கியம் உருவாக்குறதுக்கு தேவைப்படுதோ, இல்லை ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்கு தேவைப்படுதோ தமிழ் சொற்கள், அப்பெல்லாம் நமக்கு நம்ம சிந்தனையில் அந்த தமிழ் சொற்கள் வரும், நமக்கு வரும். அப்போது நித்திலமே அப்படின்னா அதனுடைய பொருள் முத்துன்னு அர்த்தம். கடலில் முத்து, நமக்கு முத்துன்றது ஆழ்கடலில் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த தமிழ் மொழியும் முத்து போன்றதுன்னு சொல்கிறாரு கவிஞர். உன்னை தவிர உலகில் எனைக்காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா. இந்த கவிஞர் கண்ணதாசன் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு, திரைப்படங்களுக்கும் பாடல்கள் எழுதியிருக்கார். அப்போ அவர் வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினால தான் அவருக்கு நிறைய பொன்கள் பொருட்கள் எல்லாமே கிடைக்குது. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தவிர உலகில் என்னை காக்க, நான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா என்னை காக்கிறதுக்கு பொன்னோ பொருளோ, பொன்னோ அதாவது பொன் அப்படின்னா நகையோ பொருளோ காசோ போற்றி வைக்கவில்லை அம்மா. நான் சேர்த்து வைக்கல, அதுக்கு பதிலாக என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்கிறாரு, தமிழ் மொழி, தமிழ் அன்னை என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு தமிழ் மொழியை புகழ்ந்து கவிஞர் சொல்கிறார். மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். தமிழ் அமுது. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே. நித்திலமே அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். உன்னை தவிர உலகில் எனைக்காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்க வில்லை அம்மா. கவிஞர் கண்ணதாசன். இந்த பாடத்துக்கு, இந்த செய்யுளுக்குரிய புத்தக பயிற்சி இந்த பக்கம் இருக்குது. நித்திலமே இச்சொல்லின் பொருள் முத்து. உன்னை கூட்டல் தவிர இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வெறும் சொற்கள் படிச்சிருப்போம், சொற்பொருள் படிச்சிருப்போம், எதிர்ச்சொல் படிச்சிருப்போம். ஆனால் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் கொடுப்போம். இப்போ இதில் உன்னை தவிர அப்படின்னு 2 சொல் பிரிஞ்சிருக்கு. உன்னை தவிர இப்படின்னு 2 சொல் பிரிஞ்சிருக்கு. இது 2ஐயும் நம்ம என்னன்னா சேர்த்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? இப்போ பாருங்கள், இந்த 2ஓட சொல்லுமே நமக்கு வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உன்னை தவிரன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே நமக்கு உன்னைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் பாருங்கள், உன்னை கொடுத்துருக்காங்க, தவிர கொடுத்துருக்காங்க, இடையில இத் அப்படின்ற ஒரு எழுத்து நமக்கு சேர்த்துருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக வாசித்தோன்னா உன்னை தவிர சரியான சொல்லாக நமக்கு இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் உன்னை தவிர. மற்றதெல்லாம் பாருங்கள், உன்னை தவிர வராது, உன்னை தவிர இதுவும் வராது.
நமக்கு என்ன வரும்? இடையில இத்து போட்டு எழுதணும். உன்னை தவிர. போற்றி வைக்க, இது வந்து சேர்த்தி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பிரித்து எழுதணும். போ கூட்டல் வைக்க, போ இங்கே வந்து போற்றின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே போன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சொல் வந்து நமக்கு வராது. போற்றி கூட்டல் வை, இங்கே போற்றி கொடுத்துருக்காங்க, வைக்கன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு வையின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சொல்லும் வராது. இ போற்றி கூட்டல் வைக்க, இந்த சொல்லில் போற்றியும் இருக்குது வைக்கவும் இருக்குது. அடுத்து 4வது போற்று கூட்டல் வைக்க, இங்கே நமக்கு போற்றின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே அவங்க போற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சொல்லும் வராது. அப்போ சரியான விடை வந்து போற்றி கூட்டல் வைக்க. நன்றி.